இந்த வேதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. வேதத்துல சயின்ஸ் விஞ்ஞானம்னு சொல்றாளே அது இருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் மருத்துவம் எல்லாமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த காலத்துல சொல்றா, நாங்க இந்த சந்திரமண்டலத்துல போய் சயின்டிஸ்ட்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி அங்க கருப்பா ஏதோ மண் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சோங்கிறா. வேதம் என்னைக்கோ சொல்லிடுது சந்திரமசி கிருஷ்ணம் அப்படிங்கிறது வேதம். சந்திரமண்டலத்துல கிருஷ்ணம்னா கருப்பு நிறமான மண் இருக்குன்னு வேதம் என்னைக்கோ சொல்லிடுது. அதை இன்னைக்கு சயின்டிஸ்டா இருக்கிறவா இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்கா. வேதம் என்னைக்கோ சொல்லிடுது. அந்த மாதிரி மருத்துவம்னா வேதத்துல இல்லாத மருத்துவமே கிடையாது. அதுல எத்தனையோ விஷயங்கள். அதுல ஒரு இடத்துல 5ஆம் 6வது பிரஷ்னத்துல ஒரு இடத்துல வருது, அமிர்தம் வா ஆபஸ்தஸ்மாதத்பிரவதாந்தம் அபிஷிஞ்சந்தி நார்த்தி மார்ச்சதி சர்வமாயுரேதி அப்படின்னு ஒரு இடம். அமிர்தம் வா ஆபஹ, ஜலம் ஜலத்துல அமிர்தத்துவம் இருக்குன்னு வேதம் சொல்றது. இன்னொரு இடத்துல பேஷஜம் வா ஆபஹா அப்படின்னுது. அதாவது ஜலம் மருந்துன்னு ஒரு இடத்துல சொல்றது. இப்ப பொதுவா வெயில்லையோ இல்ல யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஜலத்தை எடுத்து தெளிப்போம். இது யாரு சொல்லி கொடுத்தா? அவன் ஜலத்தை எடுத்து தெளிச்சா அவனுக்கு எனர்ஜி கிடைக்கிறது. வேதம் சொல்றது தஸ்மாதத்பிர் அவதாந்தம் அபிஷிஞ்சந்தி. அவதாந்தம் மயக்கம் போட்டு விழுந்தவனை அபிஷிஞ்சந்தின ஜலத்தை தெளிக்கிறது. அத்பிஹி அபிஷிஞ்சந்தி, ஜலத்தினால அவன் மேல ஜலத்தை தெளிச்சா அவனுக்கு தஸ்மாதத்பிர் அவதாந்தம் அபிஷிஞ்ச நார்த்தி மார்ச்சதி சர்வமாயுரேதி, அவனுக்கு எல்லா விதமான எனர்ஜியும் வேதம் சொல்றது. இந்த மாதிரி பல சயின்ஸ் விஷயமோ மருத்துவ விஷயமோ இந்த மாதிரி அநேக விஷயங்கள் வேதத்துல இருக்கு.